ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் ட்ரெய்லர், அதாவது ட்ரக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு செக் பண்ண போகிறோம். இதுதான் கடைசி அந்த பென்ஸ் ட்ரக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கிற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குங்க. இதுக்கு மேலே அதில் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரக் டீலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா காட்டுற பாருங்க. இங்கே இருங்க, பென்ஸா இதில் போயிட்டு பண்ணால் இப்போ நம்ம போட்டிருக்கதான் கடைசி இதுங்க பாருங்க. இதான் பண்ணிருக்கோம். இந்த ட்ரக்கு தான் போட்டிருக்கேன். இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியும் போல் ஒரு இது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம பெருசாலாம் எதுவும் இது பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆல்ரெடி ஒன்று வந்து நான் வந்து இது பண்ணேன், அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த வருங்க, இதற்கு வருங்க, இதையே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓகே பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணி, வண்டி செம்மையாக இருக்குது பாருங்களேன். வண்டி செம்மையாக இருக்குல்ல. பின்னாடிலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸு. 2 வீல் திரும்புது பாருங்களேன். ஒரு வீல் கண்ட்ரோலில், 2 வீல் கண்ட்ரோலில் இருக்குது. ஓ ஓ ஓ ஃபஸ்ட் எடுத்தோனையா உள்ளே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்ட தான் இருக்குது, போயிட்டா சார் எடுத்துடலாம். பாருங்க, வண்டி எம்டியாக இருக்கும்போது நல்லா சீருங்க. ஆனால் லோடில் தான் தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. இது வந்து கம்பி, அந்த ராடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓ பா என்னங்க அது, வண்டி கண்ட்ரோல் மீறுதுங்க. பா வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இது வரைக்கும். பார்க்கலாம். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் தெரியும். சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் போது. கீழே போகலாமா மேலே போகணுமா? கீழே போயிடலாம். கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஒரு வண்டிக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது கரெக்டு தான். ஆனால் அதை வந்து நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே வேகம் இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸு எப்படி பேலன்ஸாக இருக்குன்னு பார்க்கணும், அது வேறு முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ட்ரெய்லர் மாட்டினோடனே வேகம் எப்படி இருக்குது. ட்ரெய்லரில் பேலன்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுங்க.
ஏன்னா பின்னாடி ஒன்று இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, ஸ்கிட் ஆகக்கூடாது. பக்கத்தில் வந்துட்டோம். அதுதான் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. கேட்டை திறக்கிறாங்க. பா வண்டி நல்லா ஒரு மாதிரி கத்தாக இருக்குல்ல வண்டி. எங்கே இது? இங்கே 2 இருக்குது. ஆனால் இது எடுக்கலாம். ரேட்டு கம்மி தான், ஆனால் பரவாயில்ல. ஆனால் வேகத்தை செக் பண்ணுறதுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் புதுசாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. எங்கே இருக்கீங்க தெரியல, எங்கே இருக்குன்னு. ஓ, இந்த சைடில் இருக்கா? இந்த இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. லாக் பண்ணுறது பார்க்குமா? லாக் ஆகுது பார்த்தீங்களா? கம்பி, பில்டிங் கட்டுறதுக்கான கம்பின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி கம்பி தான். சரி, வண்டி முன்னாடி எடுப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ லூஸாக இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? செம்ம லூஸாக இருக்கு பாருங்கள். அதுதான் இப்போ இருக்கிறதுலே டேஞ்சராக இருக்கும். வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் வண்டி லூஸாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். வண்டி ஒரு வியூவை பார்த்துருவோம் ஒரு தடவை கம்பியோடு சேர்த்து. வெயிட் பண்ணு, நான் தான் பார்க்குறேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே எல்லாம் கதறுவானுங்க போகுது. வண்டி செம்ம லூஸாக இருக்குங்க. லூஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி இருந்து ஒரு மாதிரி ஒல்லி கேரியரா, அதனால் ரொம்ப இதுவாக இருக்கும், வளையும். ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகிடுங்க. பேலன்ஸ் வந்து வேகமாக போகும்போது தான் தெரியும். ஆனால் இந்த வியூவில் பேலன்ஸ் நல்லா இருக்கு, பரவாயில்லையே. இந்த வண்டி ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆடல பார்த்தீங்களா? வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அந்த கம்பி தானே, வெயிட் ஜாஸ்தி தான். ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது பாருங்களேன், இங்கே தான் தெரியும். பார்த்தீங்களா, ஓரளவுக்கு பேலன்ஸ் தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க. இதே மற்றதுன்னா அப்படியே சரிஞ்சிருக்கும். இப்போ இது வண்டினாலையா இல்லை வெயிட் ஜாஸ்தினாலையா அதுலையே? ஏன்னா கண்டிப்பாக இரும்பு வந்து வெயிட்டாக தான் இருக்கும், அயன் ராட்.
இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற கம்பிங்க இது, வீடு கட்டுவாங்கள்ல. வண்டி கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு தொட போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லட்டா வந்து கஷ்டம். ஓ, இங்கே திரும்பணும் போகுதுங்க. பார்த்தீங்களா, அங்கே வழி வர மறைச்சிட்டானுங்க, அதனால் அப்படி போக முடியாது. இப்போ எங்கே இதில் போகணுமா இல்லை அதில் போகணுமா தெரியலையே. நம்ம ரெண்டாவதுல தான் போகணும், இதில் கிடையாது. ஐயா மறைச்சிட்டானுங்க, அப்போ இதில் தான் போகணுமா? சேஃபாக இன்னும் வேகம் ஆரம்பிக்கலைங்க, ஏன்னா அதுக்கான ரோடு இன்னும் வரவே இல்லை. ரோடு தான் தெரியும் எப்படி வேகம் போகிறதுன்னு. இப்போ வரைக்கும் பென்ஸ் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இது வந்து பென்ஸ்லேயே வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஹை ரேஞ்ச் வண்டிங்க, அதனால் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் வேகமாக போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு. ரோடு சின்ன ரோடுக்கு போக போகிறோமா இல்லை ரோடு அப்படி தான் இதாக இருக்கா? ஏதோ ஹைட் ஆகுதுங்க, இன்னும் வேகத்தை அச்சீவ் பண்ணவே முடியலையே. ஓ பாருங்க, நல்லா பண்ணிக்கிறானுங்களே பாருங்க, நல்லா கண்ட்ரோலில் இருக்குங்க. அந்த ஒரு மாதிரி நெளியில் இந்த இடம் ஏன் தெரியல. உள்ள போகணுமா? அவங்களும் நல்லா வேகமாக போகிறாங்கப்பா. அவங்களும் நல்ல வேகமாக தான் போகிறாங்க. ஓகே தம்பி, வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோ, இல்லைடா நீ வண்டி இதை மேப்பை தாண்டி போயிடுவ. இந்த சைடே போ, இதில் இல்லை அடுத்ததில், இந்த ரோடு இல்லை அடுத்த ரோடு மாறி போயிட்டோம். அவ்வளோதான். ஆஹா, திரும்பி மாறி போயிட்டோங்க. அவ்வளோதான் சொன்னேன், மாறி போயிட்டோங்க. ஷே, ஆனால் பரவாயில்ல, அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுங்களா, அதில் தான் போய் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம அந்த சந்துக்குள்ளே வந்தால் இங்கே இப்படி வந்திருப்போம். ஊட்டி 6 நட்சத்திரம் வழி விடுறானா விடு. இந்த சடனா திரும்ப பார்த்தீங்களா, அதான் கண்ட்ரோல். வண்டி பாருங்க, 125, சீக்கிரம் 130 வரணும். எங்க காணோம்? 130 வந்துச்சுங்க. அதுவும் இந்த டைரக்ஷன்ல சாம. 132, 134. ஃபுல் மார்க் கொடுக்கலாம் போகுது இந்த வண்டிக்கு. ஆமாம், 135 கலகுற. ஐயோ, திரும்பி ஸ்லோவாத. மேடா? ஆமாங்க, மேடுங்க. மேடுனால ஸ்லோவாகுது வண்டி. இப்போ இறக்கமாக இருக்கு, பார்ப்போம்.
சின்ன ஒரு இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, ஏறுது பாருங்கள். அவ்வளோதான், நிறுத்தாத, அப்படியே போய் நேரி பாருங்க. இந்த வியூவில் போகிறேன் வேகமாக, அது பெரிய கண்ட்ரோல் தான். கமான் கமான் கமான். இப்போ சரிவு வருதுங்க, வேகம் அதிகரிக்கும். 36, 37, 38, 39, 40 தொற்று. ஐயோ தொட மாட்டேது 40. ஆஹா, இங்கே வரையா? ஓஹோஹோ, பாருங்க செம வேகம். ஆனால் 40 தொடலையே. ஓஹோஹோ, இங்கே ஸ்லோ பண்ணும். ஏன்னா இங்கே ஒரு டேர்ன் வருதுங்க. இங்கே கண்ட்ரோல் இல்லைன்னா எங்கேயாவது இது விட்டுரும். ஸ்லோ பண்ணிக்கலாம். இங்கே தான் போகணும். இது பாருங்கள், இதில் பூந்து அதில் போகணுங்க, இல்லாட்டா நம்ம போய் இப்போ எங்கேயாவது இச்சிருவோம். பாருங்கள், இது வேறு ரோடு, அந்த ரோடு கிடையாது. வேறு ரோடுக்கு போகிறதுக்கான வழி. எப்படிலாம் கட்டி வச்சுறானுங்கப்பா. நம்ம ஊரில் நீங்களும் நிறைய பிரிட்ஜு போயிருப்பீங்க. அது இந்த கிண்டி பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. ஐயோ செம்ம கன்ஃபியூஷனுங்க. அது கிண்டி பக்கத்தில் தான் நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு. சரியான குழப்பம். எந்த ரூட்டில் போனால் எந்த ரூட்டில் வரணுன்றதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. செம கஷ்டங்க அது. நான் ஒரு தடவை போய் மாட்டிக்கினேன். எந்த சைடு போகிறதுனே சுற்றி, அதுவும் மேப்பை பார்த்து போனால் ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்லாம் போகிறது ரொம்ப ரேர், கஷ்டம். இருட்டுது பாருங்க, மழை பெய்து போகுது. அந்த இடம் மேகமூட்டம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. நல்லா இருட்டிச்சுங்க பாருங்க. நல்லா கண்ட்ரோலில் இருக்குது அந்த வண்டி, செம்மங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வண்டியை. நான் இந்த ஓப்பன்லேயே ஓட்டுறேன்னா அது பெரிய விஷயம் தானே. ஒரு பெண்டு பாருங்க, ஓப்பன்லேயே ஓட்டுறேங்க, பெரிய விஷயங்க அது. அதுவும் ஸ்பீடை கம்மி பண்ணாமல் ஓட்டுனுக்கிறேன். ஓ ஓ ஓ, யார் அவன்? இங்கே ரோடு பிரியுதா? பிரியல. ஆடா பாவிகாலா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? நான் எந்த ரோட்டில் போகிறது? இதில் போகவா? இதில் போகணும். இதில் தான் போகணுங்க, இதில் தான் போகணும். ஆடா பாவிகளா, இதுவும் அங்கே தானே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஒரு காருக்கு இது லாரிக்கு போகுதுங்க. பாருங்கள், செமையாக செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இது பெரிய வண்டிக்கான ரோடு போகுதுங்க. இது அது வந்து சின்ன வண்டிக்கான ரோடு போகுது. பரவாயில்லையே, நல்லா செட் பண்ணிக்கிறாங்களே. பாருங்க, பிரிட்ஜு மாதிரி ஹைட் ஆகுது பாருங்க. கடைசியில் அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆக போகுது. சரிவு வருது. சரி, இங்கெல்லாம் வேகமாக போயிருக்கணும் நான். நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுது. நிறைய வண்டி வருதுங்க பின்னாடி. இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு போகணும், வேறு வழியே இல்லை. அது அப்படி ஒரு வழியை இது பண்ணி வச்சுக்கிறானுங்க இவனுங்க. பா, கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஆனால் வண்டி வந்து 150 தொடலை, அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அது காரணம் ரோடா இருக்கலாம். பாருங்க எப்படி வரானுங்க பாருங்க, ரோடா கூட இருக்கலாம். ஆனால் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்க. இந்த வண்டியை நான் ரெஃபர் பண்ணலாம், தாராளமாக வாங்கலாம். மற்ற 2 வண்டியோட இது பேலன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வண்டி மாதிரி இல்லை. ஸ்கேனி மாதிரி இல்லை. அது கம்மி ரேட்லேயே நல்லா ஃபாஸ்ட்டுங்க. மற்றபடி பிரேக் கண்ட்ரோல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வண்டி. பிரேக் கண்ட்ரோல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது அந்த வண்டியில். ஏன்னா ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணுது. ஆனால் வேகம் தான் ஒரு மேடுனால இல்லையா தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணங்க, அது என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. வேகம் நான் நினச்சி பார்த்த வேகம் இல்லை இந்த வண்டியில். ஆனால் இதான் அந்த வண்டியிலே பெரிய வண்டிங்க. இதுக்கு மேலே வண்டி பென்ஸில் கிடையாது, வரல. வேணா ஏதாவது இன்ஜின் வேணால் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியும். நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அப்டேட் பண்ணுறது. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஏரியா, இப்போ ஏரியாலாம் வாங்குறோம்ல, வாங்கி அப்டேட் பண்ணுற மாதிரி பொருள்லாம் வரும், அது அடிக்கடி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி நம்ம அப்டேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வண்டியை வந்து ரொம்ப நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிச்சாகவும் ரெடி பண்ணலாம், லோக்கலாகவும் ரெடி பண்ண முடியும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, ஓவராலாக பென்ஸ் வந்து சூப்பர், நல்லா இருக்குது. அது கொஞ்சம் ஒர்த்து தான். 140க்கு தொட முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்ட்ரோல் நல்லா கண்ட்ரோல் இருக்குது. ஃப்யூச்சரில் இதை வச்சு இன்னொரு நல்ல ஒரு ரைடு போகலாம். நல்ல வேலை அடிச்சிருப்பாங்க. இப்போ ஏறலாம், அவங்களுக்கு சிக்னல் போட்டிருக்கு. நம்ம ஏறினா எங்கே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு வரானுங்களா, ஒரு காருக்காரங்க நிற்கிறான் இந்த சைடு. ஓகே, நம்ம சிக்னலே போட்டானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வர போகுது. பரவாயில்லைங்க, வண்டி ஒரு 100க்கு எவ்வளோ கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம். வேகம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு அது எனக்கு அதெல்லாம் செக் பண்ணணும், லோடுனால கூட இருக்கலாம். மற்றபடி வண்டியோட இது வந்து நல்லா இருக்கு. ஓ, ஹார்பர் கொண்டு வருமா? அவ்வளவுதான், வந்துட்டோம்.
பக்காங்க. என்டர். பார்த்தீங்களா, எக்ஸலண்ட்டாக வந்துட்டோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷனாக அப்படி கொண்டு வந்தாச்சு. வண்டி பார்த்தா நல்லா இருக்குது. வண்டியில் வந்து எதுவும் குறையும் சொல்ல முடியல. பட் ஆனால் வண்டியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சீக்கிரமாக ஃபாஸ்ட் அச்சீவ் பண்ண மாட்டேது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அது ஒரு லோடாக கூட இருக்கலாம். பார்க்கலாம், வேறு மாதிரி ஏதாவது வண்டி கிடைக்கும் போது அந்த வண்டி இருக்கா அதே மாதிரின்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் போன வண்டி நல்ல வண்டி தான். இதில் வந்து இது வருது இல்லை. ஓகே நண்பர்களே, இப்படி நம்ம ஒரு வண்டியை பற்றி போடலாம். அப்புறம் நிறைய ட்ரெய்லர்லாம் பற்றி போட வேண்டியது இருக்குது, அதையும் போடலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.